ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு தேவன் என்னோடு கூட பேசுவார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு கூட இருக்கிறீங்க? சகோதரி சொன்னாங்க பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை என்னை என்ன பண்ணுச்சு? பலப்படுத்தினது. ஆண்டவருடைய வார்த்தை என்னை சுகப்படுத்தினது. ஆமென். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி தான் என்ன பண்ணுவார்? குணமாக்குவார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு என்னன்னா, எப்படி நாம் வாழ்க்கையில் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு தான் சொல்லி தரப்போகிறேன். எப்படி நான் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்? யோபு 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கும்போது, நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அல்லேலூயா. நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உனக்கு என்ன வரும்? நன்மை வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்படுது? Now acquaint yourself with him and be at peace, thereby good will come to you. Good will come to you. நன்மை உன்னை வந்து சேரும், நன்மை வரும். நன்மை எப்படி வரும்னாக்கா, நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரோடு பழக வேண்டும். இன்னைக்கு அந்த பழகிறத பற்றி தான் சொல்லி தருவார். பழகுதல் அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ரைட், பேசுறது, செபிக்கிறது. ரைட், சரி. பழகுதல் அப்படின்னா ஆங்கிலத்தில் ட்ரைனிங். இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம். நம்ம பிரீத்தி சாட்சி சொன்னான், நான் வேலைக்கு போனேன், என்னை ட்ரைனிங் கொடுத்தாங்க, ட்ரைனிங்கில் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எதுக்காக இருந்தாலும் ட்ரைனிங் மிக மிக அவசியம். ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு வேலைக்கு சேர்ந்தாக்கா அதுக்கு ட்ரைனிங் பீரியட்னு ஒன்று வைப்பாங்க, ஒரு 6 மாதம். இப்போ ஜபாவை அமுச்சு விட்டோம் இம்போசிஸுக்கு, 6 மாதம் அங்கே மைசூரில் என்ன கொடுத்தாங்க? ட்ரைனிங் பீரியட் தான், ட்ரைனிங் தான் கொடுத்தாங்க. அந்த 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவரை மற்ற வேலையில் அனுப்பிச்சாங்க. அப்போது பழகுதல் என்பது ட்ரைனிங், ட்ரைனிங் கொடுக்குறது, கற்றுக்க வைக்கிறது அல்லது பயிற்றுவிப்பது, பயிற்சி. எந்த காரியத்திலையும் பயிற்சி இல்லாமல் எந்த காரியத்தை சாதிக்க முடியாது நம்மளால். அதை ஒத்துக்கிறீங்களா? பயிற்சி இருக்கணும், ட்ரைனிங் இருக்கணும். அப்போ ஆண்டவரோடு கூட ஒரு பயிற்சி நமக்கு வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு நல்லா தெரியும், தாவீதை குறித்து நம்ம 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, என் கைகளை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார் அப்படின்னு அவன் சொல்றதை பார்க்கணும். எதுக்கு பழக்க வைக்கிறார்? வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி. வெண்கல வில்லும் என் புயங்களால் என்ன பண்ணோம்? வளையும்படி என் கைகளை என்ன பண்றாரு? யுத்தத்துக்கு பழக்கி வைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். He teaches my hands to make war. யுத்தத்துக்கு என்ன பயிற்றுவிக்கிறார், எனக்கு டீச் பண்ணுறாரு. இப்படியெல்லாம் இரு, இப்படியெல்லாம் பண்ணு, இப்படி செய்ய அப்படி. அப்போ இந்த பூமியிலே கூட ஆண்டவர் அநேக பயிற்சிகளை நமக்கு தருகிறார். அவர் பயிற்சி கொடுக்கலன்னா நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியாது. அல்லேலூயா. இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், தாளந்து குறித்து வேதம் சொல்லுது. ஒருத்தருக்கு 1 தாளந்து கொடுத்தாரு, ஒருத்தருக்கு
5 தாலந்து கொடுத்தாரு, இன்னொரு 2 தாலந்து கொடுத்தாரு. இந்த 5 தாலந்து வாங்கினவன் என்ன பண்ணிட்டான்? 10 ஆகிட்டான். 2 வாங்கின 4 ஆகிட்டான். இந்த 1 வாங்கினவன் என்ன பண்ணிட்டான்? புதைச்சி வச்சான். ஏன் அவன் புதைச்சி வச்சான்? தாளந்து எஜமான் என்ன பண்ணிட்டாரு? ஒரு முக்கியமான ஆளுங்களுக்கு தாளந்து கொடுத்துட்டாரு. இந்த 1 வாங்கினவன் மட்டும் புதைச்சி வச்சான். ஏன்னா அந்த 1 அவன் என்ன நினச்சிட்டான்னா அலட்சியம் பண்ணிட்டான். இந்த 1 வச்சு நம்ம என்ன பண்ணுறது? இன்றைக்கி ஆண்டவர் நம்முடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில பயிற்சி கொடுக்குறார். உனக்கு இதை கொடுக்குறேன், ஒரு பாடுற வரத்தை கொடுக்குறேன், அல்லது ஒரு நல்ல வாசிக்கிற வரத்தை கொடுக்குறேன், அல்லது நல்லா போதிக்கிற வரத்தை கொடுக்குறேன், ஏதாவது கொடுப்பாரு. ஒரு ஜெபிக்கிற வரத்தை கொடுக்குறேன் மற்றவங்களுக்கு. அதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம பழகணும். பழகத்தான் என்ன ஆகிடும்? நம்மளை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். இந்த 5 வாங்கினவன் 10 ஆகிட்டான். அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, அப்பா நீ என்ன பண்ண? நான் ஆண்டவர் நீங்கள் 5 கொடுத்தீங்க, 10 ஆக்கி வச்சுக்கிற. அப்போ இன்னும் தான் பண்ணுறேன், இன்னொரு 10 பட்டன் எடுத்துக்கோ, சந்தோஷமாயிரு. இந்த 1 வாங்கினவன் என்ன பண்ணான்? அதை என்ன பண்ணிட்டான்? ஒரு பெருசாகவே நினைக்கல, ஏதோ கொடுத்தாரு, பொச்சு வச்சுக்கிறாரு. இவனை தூக்கி எங்கே போடு? புறம்பான. ஏன்னா அதை என்ன பண்ணலாம? அந்த 1 இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருப்பாரு அவர். அதை வச்சு அவன் டெவலப் பண்ணியிருந்தான்னா அவனை எங்கேயோ கொண்டு போயிருப்பார். அவன் திறமைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாரு. நம்முடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு சில காரியங்களை கொடுத்துருப்பார். நம்ம திறமையை சோதிக்கிறதுக்காக. பாருங்க, தாவீது அவன் சொல்கிறான், என் கைகளை யுத்தத்துக்கு என்ன பண்ணிட்டாரு? பழக்கி. அதனால தான் அவனை யுத்த வீரனாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். தாவீது பெரிய அப்படியே பை பர்த்லேயே பெரிய யுத்த வீரனா இல்லை. எங்கே இருந்தார் அவர்? 8 புள்ளியில் ஒரு புள்ளியை எல்லா புள்ளியும் இராணுவத்துக்கு அனுப்பிச்சான் அவங்க அப்பா. இந்த புள்ளியை மட்டும் எங்கே அனுப்பிச்சாரு? ஆடை போய் மேடானது. ஆனால் கொஞ்சம் ஆடு தான் அவனுக்கு கொடுத்தாரு. அந்த கொஞ்சம் ஆட்டில் கூட அவன் எப்படி இருந்தானா? உண்மையாக அதை செய்தான். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கொஞ்சம் ஒரு சின்ன காரியம் தான் அவனுக்கு, காடு மேய்க்கிற வேலை. அந்த கொஞ்சம் ஆட்டில் கூட அவன் உண்மையாக செய்தான். ஒரு நாள் கரடி வருது, சிங்கம் வருது ஆட்டை பிடிக்கிறதுக்கு, போய் என்ன பண்ணான்? அடித்து கிழிச்சு போட்டான். கரடியை கிழிச்சான், சிங்கத்தை கிழிச்சு போட்டான். அதில் பழகி தான் அவனை இப்போ எங்கே கொண்டு போயிட்டார் ஆண்டவர்? இராணுவமே அலருது. ஆனால் அந்த இராணுவத்தை எதிர்கொள்ளுகிற அளவுக்கு போய் நின்று கோலியாத்துக்கு முன்னால் நிற்க வச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவனை பயிற்று வச்சார் ஆண்டவர். சிங்கம், கரடி, அதை போல் ஒரு மிருகம். அவனை நீ லகுவாய் மேற்கொள்ளலாம். அந்த தைரியம் எங்கே வந்துருந்தான்? கர்த்தர் அவனுக்கு பயிற்று வச்சார். அவன் பாருங்கள், அந்த சவுல் சொல்கிறான், கோலியாத்துக்கு முன்னாடி நான் போயிட்டு நிற்க போகிறேன்னு சொன்னோடனே நீங்கள் இந்த 1 சாமுவேலில் வாசித்தீங்களா? அங்கே சொல்லப்படுறது 1 சாமுவேல் 17, 38, 39 வாசித்தீங்கன்னா, சவுல் தாவீதுக்கு என்ன பண்ணுறான்னா, போருக்கு போகிறப்பா அவன் பெரிய போர் வீரன், இந்த என் வஸ்திரத்தையே உனக்கு என்ன பண்ணுறேன்? உடுத்துறேன். அப்புறம் வெண்கல சீராவை எடுத்து உன் தலையில் என்ன பண்ணுறேன்? சூத்துறேன். அப்புறம் ஒரு கவசத்தை தரிப்பித்து அவருடைய பட்டயத்தை அவன் கையில் கொடுத்துட்டு அவனை என்ன பண்ண போய் நடந்து போகிறான். அவன் நடந்து பார்க்குறான். நடந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறான்? இதிலே பழக்கம் இல்லாததினால், அங்கே போட்டிருக்குதாங்க, இதில் பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். இதில் பழக்கம் இல்லை, அதனால் இந்த மாதிரி நான் என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. ஒரு சில பழக்கம் இல்லாத ஒரு காரியத்தை போய் நம்ம செய்தோம்னா ஃபெயிலியர் ஆகிடும்.
நமக்கு அதை பற்றி ஏதாவது தெரியணும். ஒன்றுமே தெரியல போய் ஜீரோவாக நின்னுங்கன்னு அப்படியே திரு முடிக்கூடாது. ஏதாவது கொஞ்சம் பழகணும். அல்லேலூயா. கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும். பாருங்கள், இதில் பழக்கம் இல்லைப்பா எனக்கு. ராஜா கிட்ட சொல்கிறான், இதில் எனக்கு பழக்கம் இல்லை, இதை போட்டு நான் போகக்கூடாது, நான் எப்படி இருக்கேனோ அப்படியே போகிறேன். அல்லேலூயா. கூழாங்கல்ல எத்தனை போய் அடிச்சானா இல்லையா? அல்லேலூயா. இந்த கூழாங்கல்ல பொறுக்கணும், அவன் அடைப்பை பைய போட்டுக்கணும், குண்டிக்குள்ளே எடுத்தான் அடித்தான், ஒரே அடி தீர்ந்து போயிடுச்சு கதை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு கூட ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நான் ஜெபிக்கவே மாட்டேன், ஆண்டவர்கிட்ட பேசவே மாட்டேன், ஆண்டவருக்கு எனக்கு ரொம்ப தூரம், அப்படி வாழ்ந்தாக்கா எப்படி அவனுக்கு நன்மை வரும்? ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட என்ன பண்ணணும்? நம்ம பழகணும், அவரோடு கூட பேசணும். ஆண்டவரே எனக்கு போதிய ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தார ஆண்டவரே, நான் இதை செய்யலாமா, இங்கே போகலாமா, இங்கே போகக்கூடாதா, இங்கே நான் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, எனக்கு சொல்லித்தர ஆண்டவரே. நம்ம கேட்க 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 அவர் நம்ம எல்லாவற்றிலும் என்ன பண்ணுவார்? பழக்கி விடுவார். அவர் நம்ம அவர் கூட பழக 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 உன் பின்னால் நன்மை உன்னை தேடி என்ன பண்ணும்? வந்துக்கினே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயரில் ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலேருந்து வாசிங்க. எபிரேயர் 5:12 ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி சரிம்மா போதும். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர். பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாக இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். அல்லேலூயா. இந்த வசனத்தில் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை வருஷம் கிறிஸ்தவம் பாணி? 20 வருஷம், 15 வருஷம், 40 வருஷம். பால் குடிக்கிறியா? பலமான ஆகாரம் தோன்றியா? அப்படின்னா என்னது? குழந்தைக்கு இப்போ ஜபா குழந்தை இருக்கிறான் பையன், அவன் 6 மாதமாக என்ன தான் குடிக்கணும்? அவனுக்கு பால் தான் குடிக்கணும். அதுக்கு வேறு பலமான ஆகாரம் தின்னவே முடியாது. ஆனால் குழந்தை 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் தான். அவனுக்கு அந்தளவு ஸ்ட்ரென்த் இருக்காது. அவன் அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் இட்லி, கொஞ்சம் பருப்பு சாதம், கொஞ்சம் இது அது கொஞ்சம் ஊட்டி 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 அப்போ தான் கொஞ்சம் உடம்புல என்ன ஆகும்? பலமான ஆகாரம் போகணும். ஒரு சில ஆளுங்க 20 வருஷமாக வரும், பாலையே குடிச்சின்னு உட்காந்து வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சொல்கிறது. அதனால தான் இங்கே சொல்கிறேன், காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை. இந்த பால் குடிக்கிறது என்னன்னா, இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உண்மையில் அன்பாக இருக்கிறார் சொல்கிறாங்களா? இந்த வார்த்தையே கேட்டு கேட்டு அப்பா என்ன நேசிக்கிறார் ஆண்டவர். பால் குடிச்சிட்டார், என்ன ஆண்டவர் நேசிக்கிறார், அப்புறம் என் பாவத்தை மன்னிக்கிறார், என்னை குணமாக்குகிறார். இதையே கேட்டு 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 உக்காந்துருந்தியானா நீ பால் குடிக்கிறேன்னு அர்த்தம். அது உனக்கு பலமாக நிற்காது. அல்லேலூயா. உனக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது.
அப்போ பலமான ஆகாரத்தை சாப்பிட்றவங்க என்ன பண்ணனா, அங்கே சொல்லப்படுது, பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக. இப்போ இந்த மூல உபதேசம் அந்த மன்னிக்க மனம் திரும்பணும், 20 வருஷமாக மனம் திரும்பணுமே கேட்டுங்க இருந்தேன்னா, என்னைக்கு நீ மனம் திரும்புறது? நிறைய பேருக்கு பாஸ்டர்னா எப்போ பாரு நம்மளை மனம் திரும்பணும், ஆனால் சொல்லிக்கிட்டு இருப்போம் மனம் திரும்பு. நீ மனம் திரும்ப வரைக்கும் பாஸ்டர் சொல்லிக்கிட்டு தான் இருப்பார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு மனம் திரும்பணுன்ற எண்ணமே இல்லையே. இதை செய்யாத, இந்த பக்கம் போவாத, ஆராதனைக்கு நீ ஒழுங்கா வா, பாஸ்டர் சொல்கிறான்னு கேட்கணும். அப்போ எப்போ உனக்கு அந்த பலமான ஆகாரம் உனக்கு உன் வாழ்க்கையில் இருக்கும்டாக்கா, நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்க பயிற்சி. அந்த பயிற்சி எங்கேருந்து வரும்னாக்கா, நீ பாலையே குடிச்சுன்னு இருக்கக்கூடாது, பலமான ஆகாரத்தை சாப்பிடும். பலமான ஆகாரத்தை எது தெரியுமா? இந்த வேத வார்த்தை தான். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் சொன்னார், எனக்கு இது என் போஜனமாக இருக்கிறது சொன்னாரா இல்லையா? போஜனமாக இருக்கிறது எதுன்னா வேத வசனங்கள் தான். இந்த வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் நீ படித்து 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 உன் இதயத்தில் வச்சு 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 அதை தியானிக்க தியானிக்க உனக்குள்ள ஒரு பயிற்சி உண்டாயிடும். அப்போ பாருங்க, இந்த வசனம் உனக்குள்ள நிறைய பயிற்சி நல்லா ஒரு பலத்தை உண்டாக்க உண்டாக்க எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எவ்வளோ பெரிய காற்றடித்தாலும், எவ்வளோ பெரிய அலை மோதினாலும் அசையாமல் நிற்கிற சீயோன் பர்வத்தை போல நிற்பாய். அல்லேலூயா. இந்த வார்த்தையை வாசிக்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டுக்கிறது, மனம் திரும்பு, இன்னைக்கு நான் மனம் திரும்பிடுறேன். இப்படி பண்ணால் நீ பால் குடிச்சுன்னு அர்த்தம். இன்னும் பால் குடிச்சுருக்க. பால் உனக்கு என்ன பண்ணாது? உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது. பாலையே குடிச்சிருந்தா. பலமான ஆகாரத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை நிறைய படிக்க 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 தான் உன் மனம் பகுத்தறியத்தக்கதாக பயிற்சி என்ன பண்ணும்? இது நன்மை, இது தீமை. இந்த தீமையை நாம் எப்படி மேற்கொள்ளலாம், இந்த நன்மை எப்படி நாம் பெற்றுக்கொள்ளலாம், கர்த்தர் எப்படியெல்லாம் எனக்கு நன்மை வரும் என்று சொல்லியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாம் அதிகமாக என்ன பண்ணோம்? சாப்பிட்ணும். டெய்லி நம்ம சரீரத்துக்கு என்னென்னவோ சாப்பிட்றோம். நல்லா மட்டன், சிக்கன், அப்புறம் சில்லி சிக்கன், அப்புறம் தந்தூரி, அது இதுன்னு வாங்கி சாப்பிட்றோம்ல, தந்தூரி குடி, இது அது சாப்பிட்றோம். அதெல்லாம் சாப்பிட்றோம். அது எதுக்காகனா மாம்சத்தை நல்லா புஷ்டியாகுது. ஆனால் உள்ளே இருக்கிற அந்த ஆத்மா இருக்குத, அதுக்கு ஆகாரம் எது தெரியுமா? வேத வசனம். இந்த வேத வசனத்தை நீ அதிகமாக உட்கொள்ள 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 உள்ளே இருக்கிற ஆத்மா நல்லா புஷ்டி ஆகிடும். அந்த ஆத்மா புஷ்டி ஆயிடுச்சுனவே இந்த பூமியில் ஒருவன் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. அல்லேலூயா. என்ன வந்தாலும் எதை வந்தாலும் என்னை அசைக்க முடியாதுன்னு தைரியம் பண்ணிக்கலாம். சாத்தானே உனக்கு விரோதமாக எழும்பி வந்து எதிர்க்கணே, சாத்தானே போடா, இயேசுவின் நாமத்தினால தைரியமான என்ன அவனை என்ன பண்ணலாம்? ஓட ஓட துரத்தலாம். எப்போ தெரியுமா? உனக்குள்ள அந்த ஆத்மாவில் அந்த தேவனுடைய வார்த்தைகள் நிரம்பி இருக்கும்போது. அதனால் நான் சொல்கிற காரியம் என்னன்னா, நீங்கள் பாலியை குடிச்சுன்னு இருக்காதீங்க. டெய்லி கொஞ்சம் பலமான ஆகாரத்தை பண்ணுங்க, நிறைய சாப்பிடுங்க, வேத வசனத்தை நல்லா வாசிங்க, தியானிங்க. இது எது நன்மை எது தீமைன்றதை நல்லா பகுத்தறியுங்க. இந்த பக்கம் போனால் என்ன நடக்கும், இந்த பக்கம் போனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி சொல்லி கொடுப்பார். ஒவ்வொரு காரியத்தை எப்படி மேற்கொள்ளலாம், இந்த காரியத்தை எப்படி நாம் சாதிக்கலாம்,
இந்தந்த காரியத்தை எப்படி நம்ம மேற்கொள்ளலான்றதை வசனம் நமக்கு திட்டவட்டமாக என்ன பண்ணும், போதிக்கும். அல்லேலூயா. அதனால் இனி வருகிற நாட்களில் நாம் பாலை உண்ணத்தக்கவர்களாக இராதபடி பலமான ஆகாரத்தை நம்ம நம்பணும் புசிச்சு அதில் நாம் பயிற்றுவிச்சால் சாத்தான லகுவாக என்ன பண்ணலாம், மேற்கொள்ள. ஒரு பாவம் நம்மளை ஆட்கொள்ள வருது, ஒரு பாவம் நம்ம அப்படியே அமைக்க போட வருது. அந்த பாவத்தை மேற்கொள்றதுக்கு வசனம் உனக்குள்ளே இருக்கணும். பொல்லாங்கனை இந்த வாலிபர்களை குறித்து வேதம் சொல்லுது, வாலிபரே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறன்றான்ல. அப்போ தேவனுடைய வித்து அவனுக்குள்ள என்ன பண்ணுது இருக்கும்போது அவன் பாவம் செய்ய முடியாது. அந்த தேவனுடைய வித்து எதுனாக்கா வேத வசனம். வேத வசனம் ஒரு மனுஷனுடைய இதயத்தில் அப்படியே பதிஞ்சு போச்சானா அவன் பாவம் செய்யவே முடியாது. பாவம் வரும். யோசேப்பு நோக்கி பாவம் வந்தது, ஆனால் தேவனுடைய வித்து அவனுக்குள்ளே இருந்து அவன் சொன்னான், தேவனுக்கு பயப்படாமல் இவ்வளோ பெரிய பொல்லாங்கு செய்வது எப்படி? அந்த அந்த சூழ்நிலை விட்டு ஓடி போயிட்டான். என் தேவனுக்கு முன்பாக இந்த பாவத்தை இதில் நான் உடன்பட முடியாது. அப்போ அந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற அந்த பயிற்சி எங்கேருந்து வந்தனா அவனுக்கு அந்த தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளே என்ன பண்ணுச்சு, வித்தாக இருந்து. அப்போ வாலிபர்கள் வயதானவர்கள் எல்லாரும் நம்ம பிசாசை மேற்கொள்ளணும்னா தேவனுடைய வித்தாகிய வசனம் என்ன பண்ணணுமா உள்ளத்தில் அப்படியே தங்கியிருக்கணும். எந்த நேரத்தில் எந்த வார்த்தை, அதுதான் பட்டயம். இந்த வசனத்தை நீ எடுத்து விட்டியானவே நடிங்கிடுவான் பிசாசு. நிறைய பேர் வசனம் அவங்களுக்கு தெரியாதனால தான் என்ன பண்ணுறான்னா அப்படியே அவனுக்கு பின்னால் போய் என்ன பண்ணிடுவான், தலையை தொங்க போடு. வசனத்தை சொல்லுங்க, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் பயப்படேன். சாத்தானே நீ எனக்கு என்ன செய்ய முடியும்? என் தேவன் என் வலது பக்கத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? வசனம்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் நல்லா படித்து அதில் பயிற்சி வைக்கணும். அப்போ எந்த தீங்கும் உங்களை அணுகாது. அப்போது ஆண்டவரோடு கூட பழகணும். ரெண்டாவது, அதே எபிரேயரில் 12ஆம் அதிகாரத்தை 11ஆம் வசனத்தை வாசிங்க. 12:11. எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஒரு சிட்சை வருது, அங்க ரொம்ப அருமையாக சொல்லப்படுது பாருங்க. எந்த சிட்சையும் தற்காலத்தில் எப்படி இருக்கும், துக்கமாக இருக்கும். ஐயோ ஏன் வந்துச்சுன்னு தெரியலையே, நான் நல்லா தானே கோயிலுக்கு போகிறேன், நல்லா தானே ஆண்டவர் ஆராதிக்கிறேன், நல்லா தானே தசமாக கொடுக்குறேன், நான் நல்லா தானே இருக்கிறேன், ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய சிக்ஷை? எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் உங்களுக்கு என்ன கொடுக்காது, சந்தோஷம் இருக்காது, அது துக்கமாக தெரியும். ஆனால் அங்கே சொல்லப்படுது, பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது என்ன பண்ணுமா, நீதியாகிய சமாதான பலனை தரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வாசிக்கலாம், நல்லா அது புரியும் உங்களுக்கு. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, 9ஆம் வசனத்தில், அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார், இப்போ தகப்பன்மார்கள் நிறைய பேர் இருக்கிறோம், நம்ம பிள்ளைகளை சிட்சிக்கிறோம். அவனை அழிஞ்சு போனோன்னா சிட்சிக்கிறோம், நம்ம அழிஞ்சு போனோன்னா சிட்சிக்கிறோம்.
என் பிள்ளை என்ன பண்ணுவான், இந்த பூமியில் நிமிர்ந்து நிற்கணும், அவன் நல்ல ஒரு நிலைமையில் வரணும், அதுக்காக தான் சிக்ஷிக்கிறோம். ஒவ்வொரு தகப்பனும் தன் பிள்ளைய அவனை அழிக்கணுன்றதுக்காக சிக்ஷிக்கிறது கிடையாது. அவனை எப்படியாவது ஒரு நல்ல ஒரு நிலைமையில் என் பிள்ளை கெட்டு போகக்கூடாது, அவன் என் பேரை வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மாரும் என்ன பண்ணுறோம், பிள்ளைகளை என்ன பண்ணுறோம், சிக்ஷிக்கிறோம்னாக்க என்ன பண்ண, பிள்ளையை பிறம்பினால் ஆளாதவன் அவனை எங்கே அனுப்புகிறான்னா நரகத்துக்கு அனுப்புகிறான் வேதம். பிரம்பில் அடிக்கணும், பிள்ளைய அடிச்சு சிக்ஷிக்கணும். பிள்ளை சரியில்லையா, அவன் மதியம் போக்கணும்னா பெரம்பை எடுத்து 2 போடு போடணும். இவங்களாம் நான் வளர்த்தனாக்கா என் கையில் எப்போயும் பெல்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்குலாம் தெரியாது, பெல்ட்டை எடுத்தனா பிச்சிடுவேன். அல்லேலூயா. தப்பு பண்ணுறாங்களா, பெல்ட்டில் பிச்சிடுவேன். இப்போ மிரையை கூட சொல்கிறேன், டேய் தாத்தாவை பற்றி ஒன்றும் தெரியாது, பெல்ட் எடுத்துருவேன் ஜம்முன்னு. அல்லேலூயா. பாருங்க, நம்ம உலகத்தில் பிள்ளைகளை எதுக்காக சிக்ஷிக்கிறேன்னா, என் பிள்ளைய ஒரு நல்ல நிலைமையில் என்ன பண்ணோம், அவங்க கொஞ்ச காலம் சிக்ஷித்து விட்டுறாங்க. தலைக்கு மேலே வந்த போய் எப்போ போய் ஜபாவை போய் நான் சிக்ஷிக்க முடியுமா? அவன் ஒரு தகப்பன் ஆகிட்டான், அவன் பிள்ளை தான் அவன் சிக்ஷிக்கணும். ஒரு லெவலுக்கு வந்தவனும் விட்டோம். அப்போ கொஞ்ச காலம்தான் நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணுறோம், நம்ம சிக்ஷிக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எதுக்காக நம்மளை சிக்ஷிக்கிறான் தெரியுமா? அங்கே சொல்லப்படுது, தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படி. அல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படி அவர் நம்ம என்ன பண்ணுறாரு, நம்முடைய பிரயோஜனத்துக்காக, அவருக்கு பிரயோஜனம் கிடையாது, அதில் நம்முடைய பிரயோஜனத்துக்காக அவர் நம்ம என்ன பண்ணுறாரு, சிக்ஷிக்கிறார். ஒரு சிலர் சிக்ஷை வரும்போது அது அற்பமாக எண்ணிடுறோம். சிக்ஷையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது. ஆண்டவர் சிக்ஷித்தால் எனக்கு அதுக்கப்புறம் ஒரு மேன்மை இருக்குது, என் பிரயோஜனத்துக்காகவே என்னை என்ன பண்ணுறாரு, சிக்ஷிக்கிறார். ஒரு சில பலவீனங்கள் வரும்போது, ஒரு சில போராட்டங்கள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நம்ம பயப்படக்கூடாது. வசனத்தை பிடிச்சிக்கணும், இதுவும் என்னை விட்டு கடந்து போகும். நான் ஜெபம் பண்ணது அப்படி தான். இந்த பக்கம் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அன்றைக்கி ராத்திரி, அந்த பக்கம் பிள்ளை பேருக்காக ஒருத்தி காத்திருக்கிறா. எந்த பக்கம் என்னால் போகிறது ஆண்டவரே, இதையும் போய் பார்க்க முடியல, அங்கேயும் போக முடியல. ஆனால் கர்த்தர் இதுவும் கடந்து போயிடும்பா, கவலைப்படாத. கடந்து போயிடுச்சா இல்லையா? ஆண்டவர் அன்றைக்கி ராத்திரி பேசுகிறார் என்கிட்ட, இதுவும் கடந்து போயிடும்பா, நீ கவலைப்படாது. அப்போ அந்த வார்த்தை வந்த உடனே கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி போடுவார். அங்கே ஃபோன் பண்ணால் ஓகே, இங்கே போனால் ஓகே தான். அல்லேலூயா. பாருங்கள், எதுவும் பெர்க்மன்ஸ் பாடுற மாதிரி காற்றடிச்சா என்ன, வெயில் வந்தால் காய்ந்து போயிடும், நனைஞ்சு போயிடுச்சுன்னு நம்ம பயப்படக்கூடாது. மழை வந்தால் நனைய தான் செய்யும், காற்றடிச்சா வெயில் வந்தால் என்ன பண்ணுறோம், காய்ஞ்சி போடும். நம்ம வாழ்க்கை கூட அப்படி தான். கர்த்தர் நம்மை சிக்ஷிக்கிறார் என்றால் ஒரு சில நேரத்தில் ஒரு சில சிக்ஷைகள் வரும், போராட்டங்கள் வரும், பாடுகள் வரும், நிந்தனைகள் வரும். நம்ம செய்யாததை செஞ்ச மாதிரி நம்ம மேலே கோத்து விடுவாங்க ஜனங்க. அப்போ ஏற்பட்ட நேரத்திலெல்லாம் ஆண்டவரை மட்டும் பிடிச்சிக்கணும்னா, அப்போ அவருடைய வசனம் நம்மளுக்குள்ளே என்ன பண்ணணும், நிலைச்சிருக்கணும். அவருடைய வித்து நமக்குள்ளே இருக்கணும். அந்த சிக்ஷையை நம்ம அற்பமாக எண்ணாதபடி ஆண்டவரேன்னு பார்த்தா கடந்து போயிடும். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே,
கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை மறந்து விடு, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட் என்னன்னா பழகுதல். அதான் சொல்லி தந்தேன், இதுவரையும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏதோ பாச சொன்னார் அப்படின்னு இருக்கக்கூடாது. பழகுதல்னா என்ன? ட்ரைனிங் எடுக்கணும். அல்லேலூயா. எதில் பழகணும்? நம்ம வசனத்தில் என்ன பண்ணோம்? நிறைய படித்து பழகணும். வசனத்தை நிறைய படிக்கணும். அப்போ தான் நீ பலமான ஆகாரத்தை என்ன பண்ணுற? சாப்பிட்றேன்னு அர்த்தம். எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கலாம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கலாம். ரெண்டாவது, சிக்ஷை வரும்போது அதில் என்ன பண்ணோம்? அதை கொஞ்சம் பழகிக்கணும். என் தேவன் எனக்கு நன்மை தான் செய்யது முடிப்பார், அவர் ஒரு நாள் எனக்கு தீங்கு செய்யவே மாட்டார். அதில் பழகிடணும். பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, ஓகே வரட்டும். ஏன்னா ஆண்டவே சொல்கிறாரு, உபத்திரம் உண்டு திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ ஆண்டவர் ஜெயிச்சாருன்னா நானும் ஜெயிப்பேன். எந்த பிரச்சனையும் நம்மளை அப்படியே மூழ்கி போடுறது ஒரு நாளும். ஏன்னா காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கடல் மீது நடந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் நான் பயப்பட வேண்டிய அவசியம். அதில் பழகணும். மூணாவது ஒரு பழக்கத்தை உங்களுக்கு சொல்லி தரப்பேன். அது என்ன பழக்கம்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் சொல்லிடணும், வேறு வழியில் எனக்கு. உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உபாகமம் 14:22. சரி, ரைட். இங்கே சொல்லப்படுறது பயந்திருக்க பழகணும். யாருக்கு பயந்திருக்கணும்? கர்த்தருக்கு பயந்திருக்கணும். ஆண்டவர் அன்றைக்கு மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகணும். இந்த பயம் நிறைய பேருக்கு தெரியல. கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்னது? அப்படி அப்படி அது பயம் அப்படி இல்லை. அது சும்மா மாய்மாலம். அது வேதம் திட்டவட்டமாக சொல்லுது, கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு. நீ ஒரு பழக்கத்தை உண்டாக்கணும். நான் எப்போதும் கர்த்தருக்கு பயப்படுறேன் அப்படி இந்த பழக்கத்தை உண்டாக்குறதுக்காக என்ன செய்யணும்னா, தசம பாகத்தை பிரித்து, என்னத தசம பாகத்தை பிரித்து கொண்டு போய் எங்கே கொடுக்கணும்னா, தேவ சமூகத்தில் போய் கொடுத்துடணும். அதை நீங்கள் அப்புறம் போய் வாசித்தீங்க. நான் ரொம்ப இதை டெவலப் பண்ண வீட்டில் அங்கே 28ஆம் வசனத்தில் சொல்லுது, தசம பாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவாய். அவங்கள எடுத்து போய் தேவ சமூகத்தில் வச்சிடணும். தசம பாகம் எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நிறைய பேருக்கு தசம பாகத்தை பிரித்து கொடுக்குற தெய்வத்துக்கு பயப்படுற பயமே இல்லை. எவனோ வேத புரட்டணுங்க வேறு எதையோ சொல்லி அவங்க மைண்டை கெடுத்து வச்சிடறான். ஒரு சிலர் தசம பாகம் கொடுக்க தேவையில்லை,
தசம பாகத்தை பிரித்து கொடுத்தால்தான் தேவன் உன் கையின் கிரியைகள் என்ன பண்ணுவார். அந்த கடைசி வசனம் சொல்லிட்டு பாருங்க, 29ஆம் வசனத்தில், அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும், அவ்வளோதான். நான் சொல்கிற காரியம்தான். ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை செய்யணும். அதை கண்ணு மூடி நம்ம செஞ்சினே போயிடணும். இது என் தேவன் சொன்னார், நான் செய்கிறேன். இதுக்காக இன்னொருத்தர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டுக்கின்னு அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, அற்பமான மனுஷனுடைய புத்தியை கேட்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம தேவனுடைய ஆலோசனைக்கு, தேவன் சொன்னார், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்க பழகும்படி தசமபாக பிரித்து எடுத்து வச்சுடு. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு நன்மை தானாக தேடி வரும். ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக சொன்ன ஒரு வார்த்தை, என்னை சோதித்து பாருன்னு சவால் விட்ட ஒரே ஒரு காரியம். மல்கியாவில் நமக்கு எல்லாம் தெரியல, வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேனோ மாட்டேனோ என்று அதனால் என்ன பண்ண சோதித்துப்பார். அப்போ நம்ம பழகணும், தசம பாகம் கொடுக்கறதுக்கு பழகணும். அப்போ தசம பாகம் கொடுக்க பழகும் போது நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு நீ என்ன பண்ணுற, பழகுறேன்னு அர்த்தம். அப்போ தேவனுக்கு யார் பயப்படுறாங்களோ அவங்கள தேடி ஆசீர்வாதம் தானாக வரும். அப்படி தானே? 127 சங்கத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் கையின் கிரியைகளை சாப்பிடுவான், பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். கர்த்தர் சீயோனிலிருந்து அவன் என்ன பண்ணுவார், எல்லாம் நமக்கு தெரியும் வாசனம். அப்போ கர்த்தருக்கு பயந்தாதான். ஆனால் அன்னைக்கு ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார்னா, ஆபிரகாமே நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று இன்று நான் உனக்கு என்ன பண்ணேன், உன்னை நான் அறிந்து கொண்டேன். அப்போ கர்த்தருக்கு அவன் எதை கேட்டாலும் அவன் கொடுக்குறது ரெடியாக இருந்தான். சொந்த புள்ளியை எடுத்துக்க என்ன பண்ணிட்டான், கொடுத்துறான். 100 வயசில் பெற்ற புள்ளியை என்ன பண்ணிட்டான், கொடுத்துட்டான் ஆண்டவருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்து கொண்டேன், உன் சந்ததி இவனமாக இருக்கும், வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானாலும் என்ன அவ்வண்ணமாக உன் சந்ததி என்ன பண்ணும் இருக்கும். சொன்னாரா இல்லையா? ஆபிரகாம் ஆசீர்வதித்தாரா இல்லையா? அல்லேலூயா. நீ போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதித்தார். அப்போ பாருங்கள், இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஆண்டவரோடு கூட கொஞ்சம் பழகணும். ஒவ்வொரு நாளும் பழகி 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 தேவனுடைய வார்த்தையில் பழகணும். ஆண்டவர் சிட்சிக்கும் போது அதில் பழகணும். ஆண்டவருக்கு கொடுக்கறதுல நம்ம பழகணும். அப்படி பழகினால் அதனால் உனக்கு என்ன வேண்டும் வரும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் எழுந்து நிற்கலாம். இதுக்கு மேலே நிறைய இருக்குது, ஆனால் இப்போ சொல்கிறதுக்கு வேணாம். 3 பாயிண்ட் உங்களை சொல்லி கொடுத்துட்டேன். எவரோடு கூட பழகு, அதனால் உனக்கு நன்மை வரும். எனக்கு நன்மையே இல்லை வாழ்க்கையிலன்னா நீ பழகலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்ம பழகணும் ஆண்டவர் கூட. ஆண்டவருடைய வசனத்தில் நிறைய பழகணும். அதிகமாக படிங்க. அவர் சிக்ஷிக்கும் போது அந்த சிக்ஷை அற்பமாக என்னது, என் தேவன் நிச்சயமாய் அவர் என்னை இந்த சிக்ஷையிலிருந்து என்னை விடுவிப்பார், என் தேவைகள் சந்திக்கப்படும், என்னை உயர்த்துவார், ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ள என்ன பண்ண அடங்கியிரு. நான் அடங்கி இருப்பேன், கர்த்தர் நிச்சயமா உன்னை உயர்த்திடுவார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நாம் பழக வேண்டும். ஒவ்வொரு நாளும் இப்படி நாம் பழகும் போது உன்னை தேடி நன்மைகள் தானாய் வரும். ஹல்லேலூயா.
திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா, திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்வோ, பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்வோ. ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கேட்ட வசனத்தை நம்ம இதயத்துக்கு நேராக கொண்டு வருவோம். ஆண்டவரே, இனி வருகிற நாட்கள் நம்முடைய வசனத்தில் எனக்கு ஒரு பழக்கத்தை தாரும். நீர் சிக்ஷிக்கிற சிக்ஷையில் ஒரு பழக்கத்தை உண்டாக்கும். உனக்கு பயப்படுகிற பயத்தில் ஒரு பழக்கம் எனக்கு உண்டாகட்டும்ப்பா. ஒவ்வொரு நாளும் நான் பழகி உம்மோடு சமாதானமாக இருக்க எனக்கு உதவி செய்யும். அதனால் என்னை நன்மை தேடி வரும். ஆண்டவரே, என்னை தேடி நன்மைகள் கிருபைகள் வந்து கொண்டிருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்னதை உடைய பிள்ளைகளுக்கு சொல்லிட்டேன்ப்பா. இனி நீர் அவர்களோடு கூட பேசும், அவர்களை ஆசீர்வதியும், நன்மை நாள் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம் இன்றும் என்று சதா காலம் நம் அனைவரோடு தங்கியிருப்பாராக. ஆமேன். ஆமேன்.